சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைன்னா ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தீங்க சனியினால் 6ஆம் இடத்துல பயிற்சியாய் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு வர்றாரு. இப்போ என்ன நன்மைகள்னு பார்த்தா 8 கிரகங்கள் நன்மையை செய்து ஒரே ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற 8 கிரகமும் நல்லது பண்ணாது. அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி. சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் கன்னி ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள், நமக்கு எத்தனாம் இடத்துக்கு வரார்? கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்தீங்க சனியினால் 6ஆம் இடத்துல. சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் நன்மையை செய்யக்கூடிய ஸ்தானம். கடந்த 2.5 ஆண்டுகளாக 6ஆம் இடத்துல இருந்து தங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டு வந்திருந்த சனி பகவான் பயிற்சியாய் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு வர்றார். இப்போ என்ன நன்மைகள்னு பார்த்தா இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. திருமண பேச்சு கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். ரொம்ப நாளாக வரன் அமையலைங்க சாமி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், எங்களோட ஜாதகம் பார்க்க வருவாங்க, பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோயில் இல்லைன்னா சொல்லுவாங்க. காரணங்கள் ஜாதகத்தில் பல தோஷங்கள் இருந்தால் அதுக்கு முறையான பரிகாரம் பண்ணவில்லை என்றால் திருமணம் நடக்காது. எல்லா விஷயத்துக்குமே ஏன்னா ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் லிங்க் ஆகும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது 9 கிரகங்கள் 8 கிரகங்கள் நன்மையை செய்து ஒரே ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற 8 கிரகமும் நல்லது பண்ணாது. ஒரு குடம் நிறைய பால் இருக்குது, ஒரே ஒரு சொட்டு விஷம் இருக்குது, எதுக்கு பவர் அதிகம்? விஷத்துக்கு தான் அதிகம். விஷத்தை எடுத்து பாலில் கலந்துட்டா பால் பூரா கெட்டு போயிடும். அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தால் மற்ற எல்லாத்தையும் கெடுத்துடும். அந்த மாதிரி இந்த 7ஆம் இடத்துல சனி வரும் பொழுது திருமணஸ்தானத்தில் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் அதிகமாக ஜாதகம் பார்க்குறதே அதுதான் வருது. கல்யாணம் ஆகி 3 மாதம் கூட ஆறுதில்லை, அதுக்குள்ளே ஜாதகத்தை எடுத்துன்னு எனக்கு 2வது கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது டிவோர்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா, இதுதான் அதிகம் பார்க்கறதுலே. அப்போது அந்த மாதிரி இடத்துக்கு சனி பகவான் வர்றார், திருமணஸ்தானத்துக்கு வர்றார். அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரித்து வச்சிருவார், ஏதோ ஒரு வாய் வார்த்தை அல்லது யாராவது ஒருத்தருக்கு உடல்நலத்து பிரச்சனையை கொடுப்பார். கணவனுக்கோ மனைவிக்கோ. இப்போது கன்னிராசிக்காரங்களுடைய பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு பிரச்சனை, கன்னிராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் அவருடைய மனைவிக்கு பிரச்சனை. விபத்து, அறுவை சிகிச்சை, இரத்த விரயம், மருத்துவ செலவுகள், கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொடுப்பார். அதிக அலைச்சல். அதே சமயம் கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையலாம். கலை கூடங்கள், கலை தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே கலை தான். சிரிக்கிறது கலை, அழுகிறது கலை, எழுதுறது கலை, ஆர்ட், வண்ணம் தீட்டுதல், ஓவியம், பெயிண்டிங், சிற்பங்கள் செதுக்குபவர்கள், கைவினைப் பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள், ஆயக்கலைகள் 64. சிவபெருமானுடைய திருவிளையாடல் 64, அவர் தான் அதுக்கெல்லாம் அதிபதி. 64 கலைகள் சம்பந்தமாக நுணுக்கமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதவிகள் உயர்வு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும், உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அதே மாதிரி மூங்கில் கூடைகள், பாய்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் இது சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். உரம், ரசாயனங்கள், பூச்சி மருந்துகள், விவசாயத்திற்கு சம்பந்தமான உபகரணங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். நிலக்கரி சுரங்கங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. வாகன உற்பத்தி, மேனுஃபேக்சரிங் வெஹிக்கிள்ஸ், எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, 2 வீலர் ஒர்க் ஷாப், 4 வீலர் ஒர்க் ஷாப், மெக்கானிக்காக இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வண்டி வாங்கி விற்கக்கூடியவர்கள், தயாரிப்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள், வாகன நடத்துனர்கள், ஆம்னி பஸ், ட்ராவல்ஸ், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், கால் டாக்ஸிகள், ஆட்டோக்கள், இந்த மாதிரிலாம் நிறையா குறிப்பிட்டு பெயர் சொல்ல முடியாது, அதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள், பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு. 5th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பான், பல வருடங்கள் ஆகிருக்கும், 2 பேருமே கல்யாணம் ஆகி அவனுக்கு பேர பேத்தி எடுத்திருப்பான், இன்றைக்கி ஒரு இடத்துல சந்திப்பான். அந்த பழைய நினைவுகளை, மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழக்கூடிய அமைப்பு. முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்வீர்கள், ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். பொதுவாக கன்னிராசின்னு எடுத்திருந்தால் ஒரு 50% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. எதற்கும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை கன்னிராசினியர்கள் பார்க்கணும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 100% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 80% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 80% நன்மைகள் ஏற்படுது. அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி, பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி, நாராயணர்.
அவரை வழிபட்டு சொந்த ஜாதகத்தையும் ஒருமுறை பார்த்தால் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். கன்னி ராசி என்பவர்கள் மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. வாழ்க்கையில இது மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் பட்டதில்லை சார். லாஸ்ட் ஒரு வருஷமா எவ்வளோ கஷ்டம் சார், எவ்வளோ பிரச்சனை. ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்ற விதமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் அமையப்போகுது. இருந்த கடனை தீப்பிங்க. முதல்ல நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். அடுத்த 3 இயர்ஸ்க்கு ரெடியா இருங்க. மொத்தத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம், முன்னேற்றம், அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்ற விதமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி என்பவர்கள் மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. எல்லா திறமைகளும் இருந்து, எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு நிபுணத்துவம் இருந்து, வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா, வேலையெல்லாம் பயங்கரமான பிரச்சனை, நெருக்கடி, வளர விட மாட்டுறாங்க சார். என்ன, நான் மேலே வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல, பயங்கர பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல மன ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் வேலை மாறணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு டார்ச்சர். வேலையை விட்டுட்டா நம்மளுக்கு லோன் கட்ட முடியாது சார், நான் ஏற்கனவே ஹவுசிங் லோன் கட்டிகிட்டு இருக்கேன், கார் லோன் கட்டிகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல இடத்துல ஒரு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை இப்போ செய்யுங்க, 100% கிடச்சிடும். லாஸ்ட் ஒரு 3 மாதம் நிறைய பேர் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு ஹோல்டில் இருந்திருக்கோம், கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க. இந்த நிலையெல்லாம் மாறி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். வேலையே இல்லாதவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார். அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தவங்களுக்குலாம் பயங்கர பிரச்சனை. அதுவும் கன்னிராசி என்பது நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் பட்டதில்லை சார். லாஸ்ட் ஒரு வருஷமா எவ்வளோ கஷ்டம் சார், எவ்வளோ பிரச்சனை. நான் பாட்டு நிம்மதியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தேன். ஒரு 2 வருஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பயங்கர. இந்த 2 வருஷத்தில் வாழ்க்கையே நிறைய பிரச்சனை சந்திச்சேன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே மன ஆறுதலையும் பொருளாதார வளர்ச்சியும் வெளிநாட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் அமையப்போகுது. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் நிறைய பேர் நஷ்டங்களை சந்தித்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் மிகப்பெரிய ஒரு விருத்தியை ஏற்படுத்துவார். தொழிலில் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கன்னிராசி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு சார், முதல் மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை சார், முதல் மாதிரிலாம் பணம்லாம் வந்து போகிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது சார் சொன்னவங்க, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள் வரும். அந்த காம்படிஷன் திடீர்னு குறைஞ்சிச்சு சார், பரவாயில்ல சார், பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி என்பதுக்கு உண்டு. பண வரவுகள் உண்டு. வராத இடத்துலலாம் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயாவது பணம் வர வேண்டியிருக்குன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, பண வரவுகள் வரும். யாராவது பண உதவிகள் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க உதவிகள் பண்ணுவாங்க. ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணி அது கூட கிடைக்காம இருந்திருக்கும் லாஸ்ட் 1.5 இயராக. அதெல்லாம் மாறி உங்களுக்கு பொருளாதாரத்தில் எல்லா வழிகளிலிருந்தும் பண வரவுகள் அதிகமாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் கன்னிராசி என்பவர்களுக்கு, காதல் செய்த கன்னிராசி என்பவர்களுக்கு தான் தோல்வி தான். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை பிரச்சனை இருந்திருக்கும். என்ன அந்த பொண்ணு புரிஞ்சிக்கல, அந்த பையன் புரிஞ்சிக்கலன்னு வருத்தப்பட்ட கன்னிராசி என்பது நிறைய பேருக்கு அந்த காதல் திரும்பியும் கிடைக்கக்கூடிய நேரம், புது காதல் வரக்கூடிய நேரம், காதல் திருமணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார். இந்த கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அந்த திருமணமே நடக்கலை, அப்படி நடக்காது நம்மளுக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கொடுப்பார். அடுத்த ஒரு 3 வருஷம் டைம் இருக்குது. அதனால் தைரியமாக பொறுமையாக நீங்கள் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி,
அதெல்லாம் தோஷம்லாம் நிவர்த்தி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பார். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, பூர்வீக சொத்து கிடைக்கிறது, பூர்வீக சொத்தை விற்றுட்டு அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து கொள்வது, இது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நடைபெறக்கூடிய காலம். என்னன்னா அந்த கண்டக சனின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டக சனி கொஞ்சம் ஸ்லோ பண்ணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த 2 மாதத்தில் எல்லாம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 மாதம் ஆகும், அவ்வளோதான். ஆனால் உறுதியாக இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தியே தீருவார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுவும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்து பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விடுறதுனால வீடு, வண்டி, வாகனம் இருந்த தடைகள் எல்லாமே விலகி ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை ஒரு வண்டி விற்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வண்டி விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நிறைய பேர் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, இல்லை ஓன் யூஸ்க்கே வண்டி வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா அது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதெல்லாம் மாறி அந்த வண்டி விற்கும், இடம் விற்கும், வீடு விற்கும். இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு வரும். இருந்த கடனை தீப்பீங்க. முதல்ல நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். அடுத்த 3 இயர்ஸ்க்கு ரெடியாக இருங்க, சம்பாதிங்க, கடனை கட்டுங்க, லைஃப்பில் நல்லபடியாக இருங்க. அது நடந்தால் போதும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடுமையான கஷ்டத்தில் தான் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருக்கீங்க. அது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம், முன்னேற்றம், அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை, குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை, கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு. சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்.